வணக்கம். 2017-18 இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ செல்ஃபி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையுமே பார்த்து ரிவ்யூ பண்ணுற பழக்கம் இல்லை. ஸோ நான் கவனிக்காத சில சின்ன படங்களில் இதுவும் வந்து போயிருக்குன்ற மாதிரி அப்போவே அசியூம் பண்ணேன். பட் திடீர்னு இந்த புது வருஷத்துலேருந்து திரும்ப இந்த மாயபீமம் பற்றி செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சுதா. நான் நினச்சேன் அதே பேரில் வேறு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இல்லை, பாவம் இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் KJ சுரேந்தர் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம், அதுவும் இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போன ஜனவரி மாதமும் இதே மாதிரி பல வருஷம் டிலேவுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன மதகஜராஜா ஹிட் ஆச்சு. இந்த ஜனவரியில் இந்த படம் அதை ரிப்பீட் பண்ணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாயபீபம் 2005 நடக்கிற கதை. ஆகாஷ், ஹரி, ராஜேஷ், அருண்குமார் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கடலூரில் இருக்காங்க. ஆகாஷ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இதில் ஹரி பிளே பாய்க்கும் விமனைசருக்கும் நடுவில் ஒரு கேரக்டர். எப்போ பாரு எந்த பொண்ணை எப்படி பிக்கப் பண்ணணும், இந்த பொண்ணு எந்த மாதிரி கேரக்டர்ன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. ஆகாஷ் ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அதுதான் ஹீரோயின் ஜானகி. பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி அதே பொண்ணை திரும்ப பார்க்குற வாய்ப்பும் கிடைக்குது. ஹரியோட அட்வைஸில் ஜானகி கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆகாஷ். இதோட விளைவுகள் என்ன, ஆகாஷ் எதிர்பாராத விதமாக நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த மாயபிம்பம். A 2005 love story, before reels, before DMs, when love was slow, silent and meant forever அப்படின்னு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருக்குது. நடக்கிற சம்பவங்களில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டருக்குள்ள கான்வர்சேஷன்ஸில் ஆகாஷோட ஃபேமிலியை காட்டின விதத்தில் இதிலெல்லாம் ஒரு லைவ்லினஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் எபிசோடில் காமெடியும் நல்லா இருக்குது. ராஜேஷ் கேரக்டரை வச்சு காமிக்கலாக சில மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அருண்குமார் கேரக்டருடைய அந்த கன்சிஸ்டண்டான ரியாக்ஷன்ஸும் ஒரு முக்கியமான மூமெண்ட்டில் அவர் பேசுகிற வசனமும் கூட நல்லா எழுதப்பட்டிருந்தது. முக்கியமாக ஒவ்வொரு கேங்லையுமே கொஞ்சம் சேனாக கொஞ்சம் உருப்படியாக சிலர் யோசிப்பாங்க இல்லையா, அப்படியே ஒரு கேரக்டராக அருண்குமாரோட அந்த கேரக்டர் ரிலேட்டபிளாக எழுதப்பட்டிருந்தது. செகண்ட் ஹாஃபில் நடந்த சம்பவங்கள் ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கன்வே ஆகிருக்குன்னு சொல்லப்பட்ட விதமும் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட்டை அழுத்தமாக கன்வே பண்ணுற வகையில் இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக்கோடைய முடிவு எதிர்பார்த்ததாக இருந்தாலுமே கூட அது நடக்கிறதுக்கான காரணம் அகைன் ஒரு நல்ல ரைட்டிங். ஆகாஷ் கேரக்டரோட அறிமுகத்தில் வர அந்த மெடிக்கல் லெசனுக்கான ரீகாலும் வைக்கிற சவுண்டுக்கான ரீகாலும் ரெண்டுமே நல்ல பக்காவான ட்ராமாட்டிக் ஐடியாஸாக இருந்துச்சு. ஆனால் மேக்கிங்காகவும் இந்த படம் 2005க்கு முந்தைய சோஷியல் ட்ராமா படங்கள் மாதிரியே இருக்குங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். ஹரியோடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே ஒட்டுமொத்தமாக பாஸ் மார்க் வாங்குற லெவலில் இருக்குது. ஹீரோயின் ஜானகிக்கு அடுத்த இடம் தரலாம். ஸ்டேஜிங்லேயுமே அமைச்சராக தெரியறதுனால ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸஸும் கூட பெருசாக ஒட்ட மாட்டேங்குது. டோனலி இந்த ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் சில காட்சிகளில் எமோஷன்ஸுக்கான ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸை கொடுக்குற விதம் நல்லா இருந்தது. ஆனால் அது சில காட்சிகளில் மட்டும்தான். படத்துடைய பிஜிஎம்மும் இந்த ஓல்ட் ஸ்கூல் டோனை எம்ஃபசிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்க வேண்டாம். 2.5 மணி நேரம் ஓடுற படத்தில் முதல் பாதியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேரக்டர் லெக்சர் எடுக்கிறதுலே ஃபுல்லாக போகுது. இதில் ஒரு பாட்டு வேறு வருது. தென் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆகாஷ் ஃபேமிலி ரியாக்ட் பண்ணுற விதம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதோடைய எண்டிங் நல்லா இருந்தாலுமே கூட அங்கேயும் ட்ராமாவை புரிஞ்சிருக்காங்க. இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க செகண்ட் ஹாஃபில் பாதி தாண்டுனா தான் ஒரு கிளாரிட்டியே கிடைக்குது. மொத்தத்தில் இந்த மாயபீமம் எந்த அவசரமும் இல்லாமல் சிம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரொமான்டிக் ட்ராமா திரைப்படம். பெட்டரான குவாலிட்டியான ஃபிலிம் மேக்கிங்கில் அழுத்தமான படமாக வந்திருக்கும். இந்த ஸ்டைல் படங்கள் இப்போ ரெலவெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகம் தான். இந்த சொல்லாமலே துள்ளாதமும் துள்ளும் மாதிரியான படங்களை இப்போவும் உங்களால் தியேட்டரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படத்துடைய தீம் அண்ட் டயலாக்ஸுக்காக இது என்னுடைய பார்வையில் UA 16+.